இணைய வழியினூடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான 129 சீன பிரஜைகள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் பொறுப்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்புரைக்கமைய குறித்த விசாரணை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அலுவலகம் மற்றும் கண்டி காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது குண்டசாலை பகுதியில் வைத்து நேற்று குறித்த 129 சீன பிரஜைகளும் கைதாகினர். கண்டி குண்டசாலையில் உள்ள சுற்றுலா விடுதி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே குறித்த அனைவரும் கைது செய்யப்பட்டனர். ஹோட்டல் நிர்வாக அதிகாரிக்கு தெரிந்தே சந்தேகத்திற்குரிய சீன பிரஜைகள் ஹோட்டலின் தனிப்பகுதியை முன்பதிவு செய்து இவ்வாறு இணையவழி நிதி மோசடி செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திட்டமிட்டு பாரிய அளவில் மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் மோசடிகள் தொடர்பில் கடந்த சில நாட்களாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த சில நாட்களாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்புகளில் சமூக ஊடகங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக நிதி மோசடிகளில் ஈடுபட்ட வெளிநாட்டு பிரஜைகள் பலர் சிக்கியுள்ளனர். இந்த பின்னணியில் இணைய மோசடியில் ஈடுபட்ட மேலும் 126 சீன பிரஜைகள் கண்டி குண்டசாலையில் உள்ள சுற்றுலா விடுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் நிலைய அதிகாரிகள் அருண ஜெயசிங்கவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் கண்டி போலீசார் உட்பட பல போலீஸ் குழுக்கள் இணைந்து மேற்படி அதிரடி சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 17 சீன யுவதிகளும் அடங்குவர். எவ்வாறாயினும் சோதனையின் போது மேலும் பல சீனர்கள் அந்த ஹோட்டலுக்கு பின்னால் உள்ள மகாபலி கங்கை ஊடாக தப்பிச் சென்றுள்ளனர். சோதனையிடப்பட்ட இடத்தில் இருந்து 120 மடிக்கணினிகள், 14 கணினிகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்திற்குரிய சீன பிரஜைகள் கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று இந்த சுற்றுலா ஹோட்டலுக்கு வந்து 47 அறைகளை முன்பதிவு செய்ததோடு பிரதான விருந்து கூடம், சாப்பாட்டு அறை மற்றும் நீச்சல் குளம் ஆகியவற்றிற்குள் ஹோட்டல் ஊழியர்களோ வெளியாட்களோ நுழைய முடியாத வகையில் தடை செய்யப்பட்ட பகுதியாகவே பயன்படுத்தியுள்ளனர். அதன்படி ஹோட்டல் நிர்வாகத்திற்கு தெரிந்தே இணையவழி நிதி மோசடி இடம்பெற்றதாகவும் இரு தரப்பினருக்கும் இடையேயான தகவல் பரிமாற்றத்திற்கு சீன மொழிபெயர்ப்பாளரையும் பயன்படுத்தியிருப்பதும் தெரியவந்துள்ளது. 8 நாட்களுக்கு ஒருமுறை ஹோட்டல் கட்டணம் செலுத்தும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த சீனர்கள் முதல் 8 நாட்களுக்கு உணவு மற்றும் பானங்களுக்காக மாத்திரம் 46 லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளனர். மேலும் நேற்றைய சுற்றிவளைப்பில் கைது செய்யப்பட்டவர்களில் அண்மையில் ஹம்பாந்தோட்டையில் இதுபோன்றதொரு இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது தப்பிச் சென்ற 26 சீன பிரஜைகளும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.